முட்டையில் உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் நிரம்பியுள்ளன. புரோட்டீன், விட்டமின்கள் ஏபி, டிஇ, முடி வளர்ச்சிக்கு தேவையான பயோட்டின், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் கல்லீரல் இயக்கத்தை சமநிலைப்படுத்தும் கோலின், போலேட் எனும் விட்டமின், சியசந்தின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட், அயடின், இரும்புச்சத்து போன்ற அனைத்து சத்துக்களும் உள்ளன. பொதுவாக 44-50 கிராம் எடையுள்ள முட்டையில் 70 கிலோ கலோரிகள் எரிசக்தியும் 6 கிராம் புரோட்டீனும் இருக்கும். 1 வயது குழந்தை தொடங்கி முதியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் முட்டை சாப்பிடலாம். சில குழந்தைகளுக்கு முட்டை சாப்பிடுவதால் அலர்ஜி வரக்கூடும் என்பதால் 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு முட்டை நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு முதலில் மஞ்சள் கருவையும் அதன் பிறகு வெள்ளை கருவையும் கொடுக்க வேண்டும். பொதுவாக குழந்தைகளுக்கு முதலாக முட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் போது முதலில் மஞ்சள் கருவை மட்டும் கொடுத்து அது நன்கு செரித்து குழந்தையின் உடலுக்கு தொந்தரவு ஏதும் செய்யவில்லை என்று உறுதிப்படுத்திய பின் வெள்ளை கருவை சேர்த்து கொடுக்க வேண்டும். 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தொடங்கி 40 வயது வரை உள்ளவர்கள் எடை குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு 2 முட்டை சாப்பிடலாம். இதே வயது வரம்பில் சராசரி எடை கொண்டவர்கள் தினமும் 1 முட்டை சாப்பிடலாம். உடற்பருமனான குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை வாரத்துக்கு 2 அல்லது 3 முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம். வேக வைத்த முட்டை சாப்பிட்டால் அதில் உள்ள ட்ரிசிபின் என்னும் அமினோ அசிட் உடல் வளர்ச்சியை செயலிழக்க செய்யும். மேலும் டைபாய்டு வரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு இது போன்ற தொந்தரவுகள் ஏற்பட்டால் சிகிச்சை எளிமையாக இருக்காது என்பதால் அதை தவிர்க்க வேண்டும். முட்டையை வேக வைத்தோ அல்லது ஆம்லெட், பொரியல் என்று சமைத்துதான் சாப்பிட வேண்டும். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com